நான் கூட ஒரு மண்டபத்தில் நினைவஞ்சல் நடத்தலாமா அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. இது அவருடைய வீடு, என்னுடைய வீடு அல்ல, இது அவருடைய வீடு, அவர் ஆசீர்வதித்த வீடு. இது அவருடைய வீட்டில் வைத்து அவருக்கு நினைவஞ்சல் நிகழ்ச்சி நடத்துவது தானே உத்தமம், அதுதானே சரியா இருக்கும். நான் எந்த ஒரு நிகழ்வுலையும் அவருடைய பயணம் இல்லாமல் இல்லை. என்னுடைய நல்ல நிகழ்ச்சியிலையும் எனக்கு சில சங்கடங்கள் வந்த காலத்துல என் கூட நின்றுருக்கா. 2 நாள் 3 நாள் 4 நாள் மதுரையில் என் கூட நின்றுட பார்த்துக்கணும், கம்முன்றா பாப்போம்டா, அந்த நிகழ்வுலாம் உடனுக்குடனே இருந்து வழி நடத்தியவர். அவர் ஆசீர்வதித்தார். நான் அதில் நிச்சயமாக அவரால் பரிபூர்ணமாக ஆசீர்விக்கப்பட்ட காரணத்தினால் இன்னைக்கு எடுத்து ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னாடி நிற்கிறேன். அவர் காட்டிய வழியில, அவர் எந்த வழியை காட்டினாரோ அந்த வழியில அவர் விட்டு சென்ற பணியை கட்டாயம் இந்த மக்களுக்கு வீடு வீடாக சென்று செய்ய வேண்டும். மாமா எந்த வழியை காட்டினாரோ அந்த வழியில செய்யணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை அவர் காட்டிய வழியில அவருடைய கொள்கைகளை இன்னைக்கு தோற்றுவித்திருக்கோம். அதுவும் அவர் பிறந்த இந்த மண்ணில பிறந்ததுதான் நமது மக்கள் முன்னேற்ற கழகம். நமது மக்கள் முன்னேற்ற கழகம்.